ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட லைஃப்பில் ஆவரேஜாக நீங்கள் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் அதனால் சம்பளமும் அதிகமாக கிடைக்கிறப்ப கணவன் மனைவி 2 பேரோட ஒரு சில ஆசைகள்னால செய்யக்கூடாத தப்பெல்லாம் நம்ம வருமானத்துக்கு மீறி செஞ்சு அதனால் கடன் சுமை அதிகமாகி அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். இதனால் நம்மளோட வாழ்க்கையே ஐயோ பாரு அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன மாதிரி வந்தான் ஒரு காரில் பைக்கில், இன்றைக்கி பாரு இப்படி நடந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பேக் ஃபார்வர்ட் ஆகிரும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த 5 தப்பை மட்டும் நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப ஃபினான்சியல் ரிலேட்டடாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம கவனமாக இருக்கணும், ஒரு சில மிஸ்டேக்கு பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெறும் 5 மிஸ்டேக்கு தாங்க, கவனமாக கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன சின்ன லைக்கில் போட்டுட்டு பாருங்கள். நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு வருமானத்துக்கு மேலே ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு தாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும். அது உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அருமையாக உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சேவிங்ஸ் மைண்டோட. இப்போ சேலரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததோட உங்களுக்குள்ளேயே ஒரு தாட்டு, இப்போ நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, இனி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பைக்கிலலாம் பக்கத்துலலாம் போகக்கூடாது, காரில் தான் போகணும், லக்ஸரியாக வாழணும், இனி நம்ம வந்து ஒரு மேனேஜர் ஆகிட்டோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் வந்து இந்த திங்ஸ் இருக்கணும், நம்மளோட ஷர்ட்லேருந்து பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப ரிச்சாக, அதாவது அதே பொருளை 1000 ரூபாய்க்கும் வாங்கலாம், மாலில் போய் 2000 ரூபாய்க்கு வாங்கலாம், இவங்க 2000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருமானத்துக்கு மேலே என்னெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் இதனால் அப்கிரேட் ஆகிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு தாட் வந்துடும். நம்பர் ஆஃப் இஎம்ஐ அதிகமாகிரும், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதும் அதிகமாக வைக்கிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா சேமிப்புங்கிற மைண்டு சுத்தமாக இருக்காது, 0 ஆகிரும். இதுவே அவங்களோட ஃபினான்சியல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறது 2000 ரூபாய் பண்ணுறப்ப அந்த மணி தாட்டு வந்து செலவு பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர லக்ஸரியான வாழ்க்கைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர சேவிங்ஸ் அண்டு ஃப்யூச்சர் பிளானிங் ரிலேட்டடாக அவங்கக்கிட்ட ஒரு சிந்தனை இருக்காது. ஸோ சேமிப்பு 0 ஆயிரும், ஃபினான்ஷியலாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிரும். 2வது மிஸ்டேக் என்னென்னா சேமிப்பை கடைசியாக வச்சுருவாங்க. மிச்சம் இருந்தால் சேமிக்கலாம். உண்மை என்னென்னா மிச்சமே அங்கே இருக்காது. அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு இஎம்ஐலேருந்து கிரெடிட் கார்டு டியூ டேட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் எதனா ஒரு கமிட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க, அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதில் எங்கே சேவிங்ஸ் பண்ணுறது, வாரம் வெளியே போனால் ஒரு செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ சேவிங்ஸ்ங்கிறத மந்த்லியாக நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் அவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இதனால் அவங்க வந்து சேமிப்பை கடைசியாக வைக்கிறதும் பெரிய மிஸ்டேக் ஆகிரும். முதல்ல செலவு பண்ணிடுவாங்க, அப்புறம் இஎம்ஐ, கடைசியில் சேமிப்பு 0. என்னோடய தாட் என்னென்னா ஒரு லெவல் மாறுறப்ப வந்து நம்ம வந்து எந்த அடிப்படையில் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத யோசிக்கணுங்க. ரொம்ப ஏதோ கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்தோடனே ஒரு சில பேர் வந்து லைஃப்பை நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோன்னுட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து கார் 1க்கு 2 கார் வாங்குவாங்க. ஆனால் அங்கே எல்லாமே இஎம்ஐயில் தான் வாங்கியிருப்பாங்க. அது வேறு கதை. எதுக்கு அந்த ஆடம்பர செலவு? ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, அதுவுமே இஎம்ஐ லோனில் தான் ஓடிட்டுருக்கோம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் எதனா ஒன்று வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்ட்டு எதனா ஒன்று வாங்கியிருந்தா கூட நமக்கு தான் இவ்வளோ சம்பளம் வருதில்ல, அதுலேருந்து நம்ம லோன் எடுத்து வாங்கிக்கலாம். இந்த மைண்டு வந்து ஆக்சுவலாக தப்புங்க. நம்மக்கிட்ட இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். இஎம்ஐ நீங்கள் ஒரு டியூ கரெக்டாக கட்டாட்டா என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுங்கிறதெல்லாம் யோசிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 2வது பாயிண்டில் சேமிப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டு என்ன வேணாலும் செலவு பண்ணுங்கள். முதல்ல சேமிப்பு பிறகு தான் செலவுங்கிற ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த லெவல் போனாலும். 3வது மிஸ்டேக்கு அவசர சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அவசர சேமிப்பு இல்லாமை அப்படிங்கிறத நான் 3வது சொல்கிறேன். ஒரு எமர்ஜென்சி சடனாக குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி செலவு வராமல் இருக்காது. லைஃப்னால் அப்படி தானேங்க, நம்ம எதிர்பார்க்குறதா எல்லாமே நடந்துகிட்ருக்கோம், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், சரிதானே? அப்போ திடீர்னு அவங்க அந்த ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த வேலைக்கே ஒரு ஆப்பு வருதுன்னு வைங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எதனா ஒரு சேவிங்ஸ் இருக்கணும்ல.
ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டு போக தான் செலவோ, வீட்டோட ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ அவங்க வந்து வாழ்கிற மாதிரி இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் அவங்க வாழ்கிறது வேஸ்ட்டு. அந்த நேரத்தில் போயிட்டு கிரெடிட் கார்டை தேய்க்கலாம், 50,000 1,00,000 தேய்க்கலாம் அப்படின்னு தேய்ப்பாங்க ஒரு சில பேர். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் பர்சனலாக போய் மறுபடியும் லோன் அப்ளை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது கடன் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுப்பாங்க. அவன் நல்ல சேலரியில் நல்லா தானே இருக்கிறான், 50,000 என்ன 1,00,000 கூட கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்ல. அப்போது என்ன பண்ணுவீங்க? கடன் தானே. இதோட முடிவு என்னவாக இருக்கும்? அதிக வட்டிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டிலலாம் ஸ்வைப் பண்ணிவிட்டு டியூ டேட்டில் கட்டலைன்னா வட்டிக்கு மேலே வட்டி நியர் 32% வரைக்குமே வட்டி இருக்குது. நான் கிரெடிட் கார்டு பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட யூசேஜினால் என்ன பெனிஃபிட்டு, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இஎம்ஐ முடிவில்லாத இஎம்ஐயாக போயிடும். இதனால் மன அழுத்தம் அதிகமாயிரும். பணத்தில் ஒரு சிக்கல் வந்துடும். வட்டிக்கு மேலே வட்டி ஆகிரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ஒரு அவசர சேவிங்ஸு நம்ம வச்சுருக்கணும். உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் உங்களுக்கு சேலரி என்ன வருதோ அந்த அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் தனியாக சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சுக்கணுங்க. 4வது மிஸ்டேக் என்னென்னா, மிடில் கிளாஸாக இருக்கிறப்ப சீட்டு கட்டியிருப்பாங்க, மகளிர் குழுவில் ரூபாய் எடுத்துக்கிற மாதிரி சீட்டு கட்டியிருப்பாங்க, கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு லெவல் மாறுறப்ப அதான் நம்மகிட்ட தான் ரெடி கேஷ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் மந்த்லி கமிட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் லேசியாக விட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பயப்படுற மாதிரி காமிச்சிப்பாங்க. அதெல்லாம் கட்டக்கூடாது, அவங்களாம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க, அப்படி இப்படின்னு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வரேன்னா, பணம் தான், ஆனால் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இன்னொன்று, சும்மாவே வச்சுருந்து என்ன புண்ணியங்க? ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதுன்னா அது வந்து ரெட்டிப்பாகும். அந்த மைண்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கு, இஎம்ஐ கிரெடிட் கார்டில் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அதில் வட்டி போகிறதே பெரிய விஷயமா தெரியாது. 500 1000 தானே வட்டி எக்ஸ்ட்ரா வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், போனால் போய் தொலையட்டும் அப்படின்னு ரொம்பவே வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அந்த டியூ டேட்டுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி அதுக்கு முன்னாடியே கட்டணும், நம்ம வாங்கின அமௌண்ட்டும் வட்டியும் சேர்த்து கட்டினா தான் குறையும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டு அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த கடன் வந்து முடிவில்லாத கடனாக போயிட்டு ஒரு பெரிய சுமையாகிரும். அப்புறம் என்னாகும், அந்த லைஃபே வந்து அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இல்லாத ஒரு லைஃபாகவே போயிடுங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா. ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம ஈஸியாக மணி ஸ்வைப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க. நம்மளோட சேவிங்ஸு நம்ம வந்து வட்டியாக கட்டுறப்ப ஈஸியாக நம்மகிட்டேருந்து ஒரு பக்கமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ கடைசியாக நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் கார் வச்சுருக்கான் சொத்து வச்சுருக்காங்கிற யோசிக்கிறத விட்டுட்டு, என் சம்பளத்தை விட இந்த தவறு தான் நான் அதிகம் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்கங்க. சம்பளம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. 10,000 ரூபாயில் குடும்பம் நடத்துகிற ஃபேமிலியும் இருக்குதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. டாட்டா, பை பை.